அப்படியே நீங்கள் இன்றைக்கே தியானம் பண்ணி நாளைக்கு அப்படியே ஒரு புத்தராகவோ கிருஷ்ணராகவோ ராமராகவோ அல்லாஹாகவோ இயேசுவாகவோ மாறணுன்றது இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போவோம். இன்றைக்கி நம்ம பையனை போய் ஸ்கூலில் சேர்க்குறோன்னா நாளைக்கே அவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு வெளியில் வரப்போகிறது. முதல்ல ஒரு எல்கேஜி யூகேஜி முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படியே மேலே மேலே சில பேர் கம்மியாக படித்து நிறுத்துவாங்க, சில பேர் நிறையா படிப்பாங்க. இதை மனசில் வச்சு தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2-2.5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். மீட்டா அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஆங்கில வார்த்தை, MITA. தமிழை சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு மக்கள் இல்லம் தேடி ஆன்மீகம். எல்லார் வீட்லேயும் எப்படி ஒரு விளக்கு இருக்கோ, எப்படி குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கோ, தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்கோ, ஒரு அடுப்பு இருக்கோ, அதே மாதிரி எல்லாருடைய வீட்டிலும் ஆன்மீகன்ற ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும். இதற்கான முயற்சியில் ஆரம்பித்தோம். அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு இந்த இடத்துல கிராமத்தில் குடியாத்தம் பக்கத்தில் இவ்வளோ பேர் மதியத்தில் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மளாம் பிணைஞ்சிருக்கிறது, இதயத்தினால பிணைஞ்சிருக்குன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். எங்கள் குருநாதர்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். ஒரு புடவை நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த கடையில் புடவை நல்லா இருக்குன்னு போய் சொல்லுவோம். இந்த இடத்துல உணவு நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல உணவு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதை போன்று என்னுடைய பயிற்சியில் எனக்கு சில மாற்றங்கள் தெரிகின்றன. என்னால் இந்த உலகத்தை நேசிக்க முடிகிறது. எனக்கு வரக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு மட்டும் வழி இல்லாமல் இந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய உள்ள சக்தியை இது கொடுக்குது.